10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் பயிற்சி 6.5 அதாவது பலவுள் தெரிவு வினாக்கள்ல 11ல இருந்து 15வது கணக்குகளுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கிறோம். 11வது கணக்கு, ஒரு மின்கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. முதல் புள்ளிக்கு B மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளியிலிருந்து மின்கம்பத்தின் அடிக்கு இறக்க கோணம் 60 டிகிரி எனில் மின்கம்பத்தின் உயரமானது மீட்டரில் கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது. ஒரு மின்கம்பமானது அதன் அடிப்பகுதியில் உள்ள சமதள பரப்பில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறதா கொடுத்துருக்குது. மின்கம்பம் அடிப்பரப்பு, இந்த அடிப்பரப்பில் ஏற்படுத்தக்கூடிய கோணமானது 30 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. கோணம் 30 டிகிரி கொடுத்துக்கிறோம். இதுல B மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி குறிச்சுக்கிறோம். இரண்டாவது புள்ளி இந்த புள்ளி, இதனுடைய உயரமானது B மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளியிலிருந்து மின்கம்பத்தின் அடிக்கியான இறக்க கோணம் 60 டிகிரின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இறக்க கோணம் குறிச்சுக்கிறோம். அடிப்பகுதியை இணைக்கிறோம். அடிப்பகுதியை இணைச்சிட்டு இறக்க கோணம் கொடுக்குறோம். இறக்க கோணம்ங்கிறப்ப ஒரு இணைகோடு வரைஞ்சுக்குவோம். அடிப்பக்கத்துக்கு இணையா 60 டிகிரி இறக்க கோணம், 60 டிகிரி இறக்க கோணம் தான் இங்கே குறிச்சுக்கிறோம். மின்கம்பத்தின் உயரம் தெரியாது. மின்கம்பத்தின் உயரத்தை ஹெச் மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஹெச் மீட்டர். அதே போல் அடிப்பகுதி நீளமும் தெரியாது. அடிப்பகுதியை எக்ஸ்ன்னு கணக்கிட்டுக்கலாம். கணக்கிட வேண்டியது மின்கம்பத்தின் உயரம் ஹெச். இங்கே ஏபிசிடி நம்ம எதுவும் நேம் கொடுக்கல, 1 மார்க் தான் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக நம்ம ரிசல்ட் எழுதிக்கலாம். கோணம் எடுத்துக்கிறோம். செங்கோண முக்கோணத்தில் tan 30 டிகிரி எடுக்கிறோம். tan 30 டிகிரியில் 30 டிகிரிக்கு எதிர்பக்கமானது ஹெச் மீட்டர்னு இருக்குது, அடுத்துள்ள பக்கமானது எக்ஸ் மீட்டர்னு இருக்குது. tan 30 டிகிரியின் மதிப்பானது 1/√3 = h/x. இதில் எக்ஸ் வேணும், எக்ஸோட மதிப்பு தெரியணும்னா 1 × x, x = √3 × h அப்படிங்கிறப்ப மதிப்பானது √3h. எக்ஸின் மதிப்பு tan 30 டிகிரியிலிருந்து கணக்கிட்டுட்டோம். இதே போல் மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுத்துட்டு tan 60 டிகிரி கொடுக்குறோம். tan 60 டிகிரியின் எதிர்பக்கம் B மீட்டர் ஹெச் மீட்டர் ரெண்டும் சேர்ந்தது தான் அதனுடைய எதிர்பக்கமானது. அப்போ B + h பை அடுத்துள்ள பக்கமானது எக்ஸு. tan 60 டிகிரியின் மதிப்பானது √3. B + h அப்படியே எழுதிக்கலாம் பை எக்ஸு. எக்ஸால் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா √3 × x = B + h. இதில் எக்ஸின் மதிப்பு நம்ம கணக்கிட்டுட்டோம். அந்த எக்ஸின் மதிப்பு பிரதியிடலாம். √3h என்பது எக்ஸின் மதிப்பு = B + h. √3 × √3 எனும் பொழுது மதிப்பானது 3h = B + h. ஹெச்சை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா +h இடது பக்கம் வரப்போ -hன்னு ஆகும். = B. 3h - 2 3h - hங்கிறப்ப 2h = B. கணக்கிட வேண்டியது ஹெச்சின் உயரம், அதாவது மின்கம்பத்தின் உயரம் தான் கணக்கிடணும். ஹெச்சை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு 2 வலது பக்கம் கொண்டு போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். B/2. h = B/2 என்பது மின்கம்பத்தின் உயரமாகும். இந்த மதிப்பானது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு? 3வது ஆப்ஷன். ஆப்ஷன் ஈல இருக்கக்கூடிய மதிப்பு B/2 என்பது சரியான உயரம். 2வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும். சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும் போது கோபுரத்தின் நிழலானது எக்ஸ் மீட்டர் குறைகிறது எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. 30 டிகிரி ஏற்ற கோணம், அதாவது கோபுரத்தின் உயரத்தையும் அடிப்பகுதியையும் நம்ம இணைக்கிறப்ப கோணம் 30 டிகிரி கொடுத்துட்ற ஏற்ற கோணம். அடுத்து 45 டிகிரியாக கோணம் அதிகரிக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஏற்ற கோணமானது 45 டிகிரியாக அதிகரிக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு. 45 டிகிரி கோணத்தை முன்னாடியே மார்க் பண்ணிடுறோம். இந்த கோணமானது 45 டிகிரி எனில் எக்ஸ் மீட்டர் நிழல் குறைகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. 30 டிகிரிங்கிறப்ப நிழல் அதிகமாக இருக்குது. 45 டிகிரி எனும் பொழுது நிழலானது குறைகிறது, நிழலின் நீளம் குறைகிறது. அப்போ அந்த குறையக்கூடிய மதிப்பை எக்ஸ் மீட்டர்னு கேள்வியிலே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் கோபுரத்தின் அடிப்பகுதியில் இருந்து 45 டிகிரி ஏற்ற கோணம் வரைக்குமான தொலைவு தெரியலை, அந்த தொலைவை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 1 மார்க்குங்கிறதுனால நம்ம இங்கே ஒரு மதிப்பெண் வினாக்களில் நேம் எதுவும் கொடுக்கல, டைரெக்டாக tan 30 டிகிரியும் 45 டிகிரியும் எடுத்துக்கிட்டு மதிப்பு போடலாம். tan 45 டிகிரி எடுக்கிறோம். எதிர்பக்கமானது 60 மீட்டர் பை அடுத்துள்ள பக்கமானது ஒய். tan 45 டிகிரி 1 60/y. ஒய்யை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ y = 60/1
y ஈக்குவல் டு மதிப்பானது 60. அடுத்து tan 30 டிகிரி எடுக்கிறோம். tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் 30 டிகிரிக்கு எதிர்பக்கமானது 60 பை அடுத்துள்ள பக்கமானது எக்ஸையும் ஒய்யையும் கூட்டிக்கலாம் பை எக்ஸ் பிளஸ் ஒய். tan 30 டிகிரி மதிப்பு 1 பை √3 ஈக்குவல் டு 60 பை எக்ஸ் பிளஸ் ஒய். 1 பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறப்ப மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 60 √3. எக்ஸின் மதிப்பு நம்ம ஒய் ஈக்குவல் டு மதிப்பு 60ன்னு கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். ஒய்யின் மதிப்பு பிரதியிடலாம். எக்ஸ் பிளஸ் 60 ஈக்குவல் டு 60 √3. எக்ஸின் மதிப்பு வேணுங்கிறப்ப 60 √3 ப்ளஸ் 60 வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 60. எக்ஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல் ப்ராக்கெட்டில் √3 மைனஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல் √3 மதிப்பானது 1.732 மைனஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல் 1.732 மைனஸ் 1ங்கிறப்ப மதிப்பு 0.732. எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு 43.92 மீட்டர். 60ஐயும் 0.732ஐயும் பெருக்கிறப்ப இந்த மதிப்பு ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஆ 43.92 மீட்டர் என்பது எக்ஸின் மதிப்பாகும். அடுத்து 13வது கணக்கு. பல அடுக்கு கட்டடத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சி, அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் பல அடுக்கு கட்டடத்தின் உயரம் மற்றும் இரு கட்டடங்களுக்கு இடையே உள்ள தொலைவானது மீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. பல அடுக்கு கட்டடம் ஒன்று வரைஞ்சுக்கிறோம். பல அடுக்கு கட்டடம், இதற்கு எதிர்புறம் 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடம். அடிப்பகுதியை இணைக்கிறோம். அடிப்பகுதியின் நீளம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது. தெரியாததுனால எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கலாம். 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடத்தின் உச்சி பகுதியையும் அடிப்பகுதியையும் பார்ப்பதா கொடுத்துருக்கு. அப்போ இங்கே அடிப்பகுதிக்கு இணையாக ஒரு நேர்கோடு வரைஞ்சிடலாம். 20 மீட்டருங்கிறப்ப அதற்கு இணையான பக்கமும் 20 மீட்டராக தான் இருக்கும். பல அடுக்குமாடி கட்டடத்தின் மீதி இருக்கக்கூடிய உயரம் தெரியாது, அதை ஹெச் மீட்டர்னு எடுத்துக்கலாம். கணக்கிட வேண்டியது பல அடுக்குமாடி கட்டடத்தின் உயரம், அதாவது ஹெச் பிளஸ் 20 அடிப்பகுதியின் நீளமானது எக்ஸ் மீட்டர்னு கணக்கிடணும். பல அடுக்குமாடி கட்டடத்தின் உச்சி பகுதியில இருந்து 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்ப்பதா கொடுக்கப்பட்டிருக்கு. இறக்க கோணத்தில் பார்ப்பதா கொடுக்கப்பட்டிருக்கு. இறக்க கோணம் எனும் பொழுது ஒரு இணைகோடு வரைஞ்சுக்கலாம். அடிப்பக்கத்துக்கு இணையா 30 டிகிரி, ஒன்று விட்ட கோணம் 30 டிகிரி கொடுத்துடலாம். அதே போல உச்சி பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் அடிப்பகுதியை 60 டிகிரி இறக்க கோணத்திலும் பார்ப்பதா கொடுக்கப்பட்டிருக்கு. 60 டிகிரி இறக்க கோணம் அடிப்பகுதிக்கு கொடுத்துடலாம். 60 டிகிரி, ஒன்று விட்ட கோணம்ங்கிறப்ப இதுவும் 60 டிகிரியா இருக்கும். அடிப்பக்கம் எக்ஸ் மீட்டர் எனும் பொழுது அதற்கு இணையான பக்கமும் எக்ஸ் மீட்டராக தான் இருக்கும். கணக்கிட வேண்டியது எக்ஸ் மற்றும் ஹெச் பிளஸ் 20 கணக்கிடணும். செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கலாம். tan 30 டிகிரி, tan 30 டிகிரியின் எதிர்பக்கமானது ஹெச் மீட்டர்னு இருக்கு. அடுத்துள்ள பக்கம் எக்ஸ். tan 30 டிகிரியின் மதிப்பு 1 பை √3 ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா 1 பெருக்கல் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு √3 பெருக்கல் ஹெச், √3 ஹெச். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √3 ஹெச்னு ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு. அடுத்து மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம். tan 60 டிகிரி. tan 60 டிகிரியில் எதிர்பக்கமானது ஹெச் 20 ரெண்டையும் கூட்டிக்கணும். ஹெச் பிளஸ் 20 பை அடுத்துள்ள பக்கமானது எக்ஸ் மீட்டர். tan 60 டிகிரியின் மதிப்பானது √3 ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 20 பை எக்ஸ். √3 பெருக்கல் எக்ஸ், √3 எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 20. இதில் எக்ஸோட மதிப்பு நம்ம பிரதியிட்டுக்கலாம். √3 எக்ஸுக்கு பதிலாக √3 ஹெச் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 20. √3 பெருக்கல் √3 3 ஹெச் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 20. பிளஸ் ஹெச் இடது பக்கம் வரப்போ மைனஸ் ஹெச்ன்னு ஆகும். √3 ஹெச் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 20. 3 ஹெச் மைனஸ் ஹெச் என்பது 2 ஹெச் ஈக்குவல் டு 20. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 20. பெருக்கல் இருக்கக்கூடிய 2 வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். 2 20. ஹெச் ஈக்குவல் டு மதிப்பானது 10. ஹெச் கணக்கிட்டுட்டோம். மொத்த உயரம் எனும் பொழுது எக்ஸ் என்னான்னு கணக்கிடணும். மொத்த உயரம், அதாவது மொத்த உயரம் ஹெச் பிளஸ் 20. பல அடுக்குமாடி கட்டிடத்தின் மொத்த உயரமானது ஹெச் பிளஸ் 20. ஹெச்சுக்கு 10, 10 பிளஸ் 20 ஈக்குவல் டு மதிப்பானது 30 மீட்டர். அடுத்து என்ன கணக்கிடணும்னா நீளம் கணக்கிடணும். நீளத்தை 2 மாடிகளுக்கும் இடையேயான தொலைவு, அந்த தொலைவை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கணக்கிட்டு இருக்கக்கூடிய மதிப்பு √3 ஹெச்
√3 ஹெச்சுக்கு பதிலாக 10ன்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு 10√3. எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது 10√3. எந்த ஆப்ஷன்ல இந்த விடையானது கொடுக்கப்பட்டிருக்கு? 4வது ஆப்ஷன், ஆப்ஷன் இ 30,10√3 ஆகும். அடுத்து 14வது கணக்கு. 2 நபர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு x மீட்டர் ஆகும். முதல் நபரின் உயரமானது இரண்டாவது நபரின் உயரத்தைப் போல 2 மடங்காக உள்ளது. அவர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நேர்கோட்டின் மையப்புள்ளியிலிருந்து இரு நபர்களின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் நிரப்ப கோணங்கள் எனில் குட்டையாக உள்ள நபரின் உயரம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. 2 நபர்கள், அவர்களுக்கு இடையேயான தொலைவானது x மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. குட்டையாக உள்ள நபரின் உயரமானது தெரியாது, x மீட்டர்னு எடுத்துக்கலாம். உயரமான நபரின் உயரம் ஹெச் மீட்டர்னு எடுக்கிறோம். ஹெச் மீட்டரை போல 2 மடங்குங்கிறப்ப 2h மீட்டர்னு எடுத்துக்கலாம். கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, குட்டையாக உள்ள நபரின் உயரம். இதில் அவர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நேர்கோட்டின் மையப்புள்ளியிலிருந்து, நேர்கோட்டின் மையப்புள்ளியை குறிச்சுக்கிறோம். இரு நபர்களின் உச்சியின் ஏற்ற கோணங்களானது நிரப்பு கோணங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நிரப்பு கோணங்கள் அப்படின்னா 2 கோணத்தையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப குட்டையாக உள்ள நபரின் உயரத்தோட கணக்கிடுறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஏற்ற கோணம் தீட்டான்னு எடுக்கிறப்ப உயரமான நபரின் கோணமானது ஏற்ற கோணமானது 2 கோணத்தையும் கூட்டுறப்ப 90 இருக்கிறதுனால இது 90 - தீட்டாவாக இருக்கும். அடிப்பக்கம் பார்த்துட்டோம்னா 2 செங்கோண முக்கோணத்தையும் மொத்த நீளமானது x மீட்டராக இருக்கிறதுனால எக்ஸில் பாதி x/2 நமக்கு இருக்கும். 2 செங்கோண முக்கோணத்தையும் எடுக்கிறோம். முதல் செங்கோண முக்கோணம் எடுக்கிறப்ப tan θ = எதிர்பக்கமானது h பை அடுத்துள்ள பக்கமானது x/2. ரெண்டானது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா tan θ = 2h/xன்னு இருக்குது. இதே போல் மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம். அதில் tan தீட்டாவுக்கு பதிலாக நிரப்பு கோணம் 90 டிகிரி - தீட்டான்னு இருக்குது. எதிர்பக்கம் 2h அடுத்துள்ள பக்கமானது x/2. இதே போல் ரெண்டானது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா பெருக்கல்ல வந்துடும். tan ஆஃப் 90 - தீட்டாவானது cot தீட்டாவிற்கு சமம். 2 × 2hங்கிறப்ப 4h/x. cot θ என்பதை 1/tan θன்னு எழுதிக்கலாம். tan θவின் தலைகீழி காட்டு, அப்போ 4h/x. இதில் இருந்தும் tan θவின் மதிப்பு கணக்கிடலாம். அப்போ இருபுறமும் தலைகீழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/tan θவின் தலைகீழி tan θ = வலது பக்கம் x/4hன்னு வந்துடும். 2 மதிப்புலையும் tan θ இடது பக்க மதிப்பு சமமாக இருக்கிறதுனால வலது பக்கத்தை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 2h/x = மற்றொரு மதிப்பில் tan θவானது x/4hக்கு சமமாக இருக்குது. குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம். 2h × 4h 2 8h × h h² = x/x இதில் h² = பெருக்கல்ல இருக்கக்கூடிய 8ஆனது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். x²/8. h இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா h √x²/8ன்னு இருக்குது. எக்ஸுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். x²/8 4 × 2ன்னு பிரித்து எழுதலாம். 4 × 2ன்னு எடுக்கிறப்ப 4க்கு வர்க்கமூலமானது 2. x² வர்க்கமூலம் x/2. 2க்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்போ அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ அப்படியே √2ன்னு எடுத்துக்கலாம். கணக்கிட வேண்டிய மதிப்பானது குட்டையான நபரின் உயரம் தான். குட்டையான நபரின் உயரமானது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம். இப்போ ஹெச்ன்னு எடுத்திருக்கிறோம். ஹெச்சின் மதிப்பானது x/2√2. இரண்டாவது ஆப்ஷன் ஆ x/2 என்பது குட்டையான நபரின் உயரம் ஆகும். அடுத்து 15வது கணக்கு பார்க்கிறோம். ஓர் ஏரியின் மேலே h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மேகத்திற்கு உள்ள ஏற்ற கோணம் பீட்டா, மேக பிம்பத்தின் இறக்க கோணம் 45 டிகிரி எனில் ஏரியில் இருந்து மேகத்திற்கு உள்ள உயரமானது என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. ஏரியிலிருந்து மேகத்திற்கான உயரம். ஏரியின் உயரமானது h மீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இருந்து மேகத்தின் உயரம் என்னன்னு தெரியாது. மேகத்தின் உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பிம்பம் அப்படிங்கிறப்ப ஏரியின் உயரத்தையும் மேகத்தின் உயரத்தையும் ரெண்டையும் சேர்த்து தான் பிம்பமாக இருக்கும். அப்போ பிம்பத்தின் உயரமானது h+x இருக்கும். கணக்கிட வேண்டியது இதில் மேகத்தின் ஏற்ற கோணமானது பீட்டான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பிம்பத்தின் இறக்க கோணமானது 45 டிகிரின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 செங்கோண முக்கோணங்கள் எடுத்துக்கிறோம். நேம் எதுவும் கொடுக்கல. பீட்டாவை வச்சு செங்கோண முக்கோணம் எடுக்கிறப்ப tan பீட்டாவோட எதிர்பக்கமானது எக்ஸ்ன்னு இருக்குது. அடுத்துள்ள பக்கமானது ஒய். அதாவது நமக்கு நீளம் தெரியாது, அதை ஒய்ன்னு கணக்கிட அடிப்பகுதியின் மதிப்பு தெரியாததுனால ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். y = tan பீட்டாவை வலது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா x/tan பீட்டான்னு இருக்கும்.
அடுத்து மற்றொரு செங்கோண முக்கோணம் இறக்க கோணத்தை வச்சு கொடுக்குறோம். இறக்க கோணத்தை வச்சு tan 45 டிகிரி எழுதிக்கிட்டோம்னா எதிர்பக்கமானது ஹெச் ப்ளஸ் பிம்பத்தின் உயரம் ஹெச் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டும் சேர்ந்ததுனா தான் எதிர்பக்கமாக இருக்கும் பை அடிப்பக்கமானது ஒய் அடுத்துள்ள பக்கமானது ஒய். tan 45 டிகிரியின் மதிப்பு 1 ஹெச் ப்ளஸ் ஹெச் 2 ஹெச் ப்ளஸ் எக்ஸு பை ஒய் 1 பெருக்கல் ஒய் ஒய் ஈக்குவல் டு 2h ப்ளஸ் எக்ஸு. ஒய்யின் மதிப்பு இதில் கணக்கிட்டுருக்கிறோம். இரண்டலையும் இடது பக்கம் ஒய்யாக இருக்கிறனால வலது பக்க மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பை tan பீட்டா ஈக்குவல் டு 2h ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு வகுத்தலில் இருக்கக்கூடிய tan பீட்டாவானது வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும் tan பீட்டா இன்ட்டு 2h ப்ளஸ் எக்ஸு. உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2h tan பீட்டா ப்ளஸ் எக்ஸு tan பீட்டா எக்ஸு வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் tan பீட்டாவானது இடது பக்கம் வரப்போ மைனஸ் எக்ஸு tan பீட்டா ஈக்குவல் டு 2h tan பீட்டா. எக்ஸு பொதுவாக இருக்கிறனால வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1 மைனஸ் எக்ஸை வெளியில் எடுக்கிறப்ப tan பீட்டா மட்டும் மீதி இருக்கும் ஈக்குவல் டு 2h tan பீட்டா. எக்ஸின் மதிப்பு வேணுங்கிறப்ப 2h tan பீட்டா பை பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்பானது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆகிடும் 1 மைனஸ் tan பீட்டா. இது எக்ஸின் மதிப்பு. கணக்கிட வேண்டியது எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சின் மதிப்பு வேணுங்கிறப்ப எக்ஸின் மதிப்பானது 2h tan பீட்டா பை 1 மைனஸ் tan பீட்டா பிரதியிட்டுக்கிறோம். ப்ளஸ் ஹெச் இருக்குது, குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம். அப்போ 2h tan பீட்டா ப்ளஸ் ஹெச் பெருக்கல் 1 மைனஸ் tan பீட்டா பை 1 மைனஸ் tan பீட்டாவானது வலது பக்கம் போடுது, அதாவது காமன் டினாமினேட்டர் ஆகிடுது. 2h tan பீட்டா ப்ளஸ் 1 பெருக்கல் ஹெச் மைனஸ் ஹெச் இன்ட்டு tan பீட்டாங்கிறப்ப ஹெச் tan பீட்டா பை 1 மைனஸ் tan பீட்டா. 2h மைனஸ் ஹெச் tan பீட்டாங்கிறப்ப மதிப்பானது ஹெச் tan பீட்டான்னு இருக்குது ப்ளஸ் ஹெச் பை 1 மைனஸ் tan பீட்டா. நியூமரேட்டரில் இரண்டு மதிப்புகள்லையும் ஹெச் பொதுவாக இருக்கனால ஹெச்சை வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா tan பீட்டா முதல் மதிப்பில் இருக்குது ப்ளஸ் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் ஹெச் எடுத்துட்டோம்னா மீதி 1 தான் பை 1 மைனஸ் tan பீட்டா. இந்த மதிப்பானது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா முதல் ஆப்ஷன் ஆ. அதாவது ஏரியிலிருந்து மேகத்திற்கு உள்ள உயரமானது ஹெச் இன்ட்டு 1 ப்ளஸ் tan பீட்டா பை 1 மைனஸ் tan பீட்டா என்பது சரியான மதிப்பாகும். தேங்க்யூ.